ஐயா சிவாய் நம்ம. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. என்ன ஒரு ஆட்டோல பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ஒண்ணு பார்த்தேன். என்ன வசனம்? அதாவது சனாதனத்தை வேறொரு பூம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் போட்டிருக்கிறாரு. சரி. இது என்ன, அது இந்து மதம் மட்டும் இழிச்சாய மதமா? எப்ப பார்த்தாலும் நோட்ட சொல்லிட்டே இருக்கு. எவனா ஒருத்தன் ஒண்ணுக்காகனா சோத்துக்கு பிச்சை எடுக்கணும், பிச்சை கிடைக்கலாம் உடனே இது ஏதாவது சொல்லிடுறாங்க. ஏதாவது காசு கொடுப்பாங்களா, ஏதாவது பண்ணலாமான்னு. இந்து மதத்தை சாமியெல்லாம் பிசாசுங்கிறேன், பேய்ங்கிறேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது என்னது? இது எங்கதான் போக போகுது? இதுக்கு முடிவு தான் என்ன? ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. சனாதனத்தை எந்த ஒரு காலத்திலயும் எந்த கொம்பனாலையும் எந்த சண்டியராலையும் எவனாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அது சனாதனத்துல ஒரு கூந்தலை கூட கிழிக்க முடியாது. ஒரு கூந்தல் கழிவுறீங்களா, கூந்தல், அந்த கூந்தலை கூட தொட முடியாது. சரியா? அதனால இங்க பாருங்க, இது சும்மா வாய்ச்சோடால வீரா அறியாமை, அவனுங்களுக்கே தெரியலையா. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீ எவன வேணாலும் இரு, நீ எவ்வளவு பெரிய ஆளார வேணாலும் இரு, எவ்வளவு பெரிய சண்டியர வேணாலும் இரு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன வேணாலும் இரு, நீ எவ்வளவு உலக பணக்காரன வேணாலும் இரு, நீ மோட்சம் அடையணும்னா நீ அரகரா சிவசிவான்னு நீ சொல்லிதான் ஆகணும். நீ எவன வேணாலும் இருந்துட்டு போ. நீ நீ மோட்சம் அடையணும்னா நீ இந்துவா நீ பிறந்துதான் ஆகணும். வேற வழி, வேற ஆப்ஷனே கிடையாது. நான் சொல்லல, பரம்பொருள் பகவான் சொல்றான். அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். எவ்வளவுமா நாராயணன் சிவபெருமாட்ட சொல்றான், கலியுகத்துல ஒருத்தன் மோட்சம் அடையணும், ஒரு முக்தி அடையணும்னா வேற வழியே கிடையாது. ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், ஒண்ணு பெருமாள் பார்த்து பிடிக்கணும், இல்ல சிவனுடைய பார்த்து பிடிக்கணும், சிவசிவான்னு சொல்லணும். இந்த ரெண்டு நாமத்தை சொல்லாத எவனுமே அவனுக்கு மோட்சமே கிடையாது. நீ யார வேணாலும் கும்பிடு, நீ உருண்டு கும்பிட்டாலும் சரி, நீ புரண்டு கும்பிட்டாலும் சரி, நீ கதறிக்கிட்டு கும்பிட்டாலும் சரி, நீ ஒப்பாரி வச்சு கும்பிட்டாலும் சரி, உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது, எந்த பலனும் கிடைக்காது. ஒண்ணு நீ அரகரான்னு சொல்லணும், இல்ல நீ சிவசிவான்னு சொல்லணும். யாரா வேணாலும் இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய கொம்பனா வேணாலும் இரு. இந்த நாமத்தை சொல்லாதவனுக்கு 84 லட்சம் பிறவி கிடைக்கும். நான் சொல்லல, கீதையில பகவான் சொல்றான், ரஜசி புலம் கத்தோ கர்ம சங்கி ஜாயுதே ததா பிள்ளைன்னு தமசி மூடைச்சு ஜாயுதேங்க. நீ பவன் தெளிவா சொல்றான், என்னை அடையாதவர்களும் இம்மனிதர்கள் இறப்புக்குரியதும் துன்பத்துக்குரியதும் நிலையற்றதுமான இந்த மண்ணுலகில் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பான். எப்போதும் மனித ஜென்மம் கிடைக்காதான். நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது சொல்றாரு, முக்குணங்கள் ரஜஸ் தமஸ் சாபிபிய சத்துவம் போதிப்பாரு. 3 குணம் இருக்கு எல்லா மனுஷனுக்குள்ளயும், உங்களுக்குள்ளயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு, எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கு. சத்துவம், ராஜசம், தாமசம். இதுல சாத்விக குணத்துல நிலை பெற்றவன் சாது நல்லவன், ரஜோ குணத்தில் நிலை பெற்றவன் ராட்சசன், அவன் உலகியல் பற்றுடையவன். புரியுதா உங்களுக்கு? அவன் துன்பத்துக்குரியவன். அதே தமோ குணத்துல உடையவன் துஷ்டன், அவன் கற்பழிப்பு, இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி துரிச்சைகள் செய்வான், அந்த ஒரு ஊழல் லஞ்சம் இந்த வேலை செய்யறது, அவன் தமோ குண துஷ்டன். இவனுக்கு என்ன பிறவி கிடைக்குமா? இறப்புக்கு அப்புறம் இறப்புக்குரிய நரகத்துல தாமீஸ்வரங்கிற ஒரு கோரமான நரகத்தை அடைவானா. அந்த நரகத்தை அடைந்த பிறகு, அங்க துன்பத்தை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மனிதர்களை புழு, விலங்கு, பறவை, விருட்சம் முதலிய இழி பிறவி அடைவாங்க. பாம்பு, தேளு, பூரா, பன்னி, நாய், ஆடு, கிடா, கோழி, பன்னி பிறந்து சாவாங்க. 84 லட்சம் பிறவி கிடைக்குங்கிற. நான் சொல்ல, பகவான் சொல்றான். அப்போ நீ இந்துவா ஒருத்தன் இந்துவா பிறக்கிறதே, சனாதன தர்மத்துல ஒருத்தன் பிறந்ததே பெரிய புண்ணியம், பாக்கியம் பெற்றவர்கள். அதான் சாமி சொல்லுவார், எங்க அப்பா பகவான் சொல்லுவான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார். நிலையான வீடு எங்க இருக்கு? எது? பூமியா? பூமி நிலையான விட கிடையாது. நிலையான வீடு நமக்கு வீடு பேர் எங்க இருக்கு? வைகுண்டம். அந்த வைகுண்டத்திற்கு சூரியன் ஒளி தருவதில்லை, சந்திரன் ஒளி தருவதில்லை, அக்னி தேவனும் ஒளி தருவதில்லை. அது என்னுடைய மேலான ஸ்தானம், அது என்னுடைய பரமபதம் ஆகும். அங்க நானே ஒளியா இருக்கேன். அங்க ஒளியா இருக்கா? எங்க அப்பா பரம்பொருள் இருக்கான். அதனால நீ எவன வேணாலும் நீ மோட்சம் அடையணும் அப்படின்னா நீ அரகரா சிவசிவான்னு சொல்றதுக்காகவே நீ இந்த சனாதன தர்மத்தில் நீ பிறந்தே ஆகணும். உன் தலையெழுத்தாதான், உனக்கு அதான் சாபம். போ, நீ யார கும்பிட்டாலும் மோட்சம் கிடைக்காது. நான் சொல்லல, பரம்பொருள் சொல்றான். அதனால இந்த திமிரு பிடிச்சவன், இந்த மதவரி பிடிச்சவன், இந்த அகங்காரம் பிடிச்சவன் சொல்லிட்டு போறானுங்க, விட்டுருங்க. ஏன்னா நம்ம தர்மம் என்ன சொல்லுது? நம்ம தர்மம் சாத்வீகத்தை தான் போதிக்குது, சாத்வீக குணத்தை தான் போதிக்குது. அதான் பகவான் சொன்னான், எங்க அப்பா அதான் சொன்னான், முக்குணங்கள் என்னை மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களோ தேவர்களோ ஒரு நிலைட்டான். அதனால அந்த 3 குணங்களையும் கடந்து நீங்க சாத்வீக குணத்தில் நிலை பெற்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிட்டும். சரி, வேற வழியே கிடையாது. ஆனா ஒண்ணு, எவெல்லாம் இந்து தர்மத்தையும் இந்த சனாதன தர்மத்தை இழித்து பழித்து பேசுறான் அவனுக்கு என்ன தண்டனை? எங்க அப்பன் பரம்பொருள் நாராயணன் பகவான் சொல்றான், மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவாளைங்கிற. எங்க அப்பன் பரம்பொருள் சொல்றான், மகனே, எவன்லாம் இந்து கடவுளையும் இந்து புராணங்களையும் இழித்து பழித்து பேசுகிறானோ இவனுக்குடைய ஆத்மாவை
யாரு கொண்டு போகலாம்? எவன் வர மாட்டான். எவன் கொண்டு போனா தீர்ப்பு. அவன் நல்லது செஞ்சானா கெட்ட செஞ்சானா பார்த்து அதுக்கு மாதிரி தண்டனை கொடுப்பான். ஆனா துர்க்கை அப்படி இல்லை, நேரடி நரகம். எட்டத்து கையில வேண்டிய ஆத்மாவை இறப்புக்கு வேண்டிய ஆத்மாவை புடிச்சிட்டு போய் நரகத்துல வீசிட்டு அவ கடல்ல குளிச்சுட்டு போயிருவாளாம் எங்க அம்மா துர்க்கை. இதுதான் இந்த சனாதனத்தை வேற இருப்போம் கிளிப்போன்னு சொல்றவங்களுக்கு தண்டனை. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லல, பகவான் சொல்றான். அதனால இங்க பாருங்க, இங்க எவனும் தப்ப முடியாது. கர்மா விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். கர்மாவின் பிடியில் இருந்து அனிஷ்டம் இஷ்டம் திரிதம் கர்மனக பௌத்திய பிரயத்தினம் சன்னியாசனம் கசித்துங்காருக்கு இதுல பகவான் சொல்றான். கர்ம பயனை பகவான் தெளிவா சொல்றான். கர்ம பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்கும். நீ அனுபவிச்சுதானே அவனும் கர்ம பயனை. நீ நல்லது செஞ்சாலும் அது கர்மாதான், நீ கெட்டது செஞ்சாலும் கர்மாதான். அதான் எங்க அப்பா பகவான் தெளிவா சொல்றான். அதாவது பாவம் புண்ணியம் ரெண்டையும் இந்த உலகத்துல விட்டுருங்க. அந்த மனு உலகத்துல விட்டுட்டா உனக்கு மோட்சம். நீ பாவத்தின் நீ புண்ணியத்தின் பலன் எதிர்பார்க்காத, பாவத்தின் பலனையே விட்டுருங்கிறாரு. புண்ணிய பலன் எதிர்பார்க்க கூடாங்க, ரெண்டும் இங்க விட்டுறங்காரு. நம்ம நினைக்கிறோமா அது எதுவுமே கிடையாது. பாருங்க, வெந்தது திம்பம் இது வந்தோ சாவன் வாழ்ந்தா கடைசியில 84 லட்சம் பிறவி எடுக்கணும். 84 லட்சம் யோனி வேதம் இருக்குங்க. யோனினா பிறப்பிடம். ஆமா, அந்த பிறப்பிடம் வழியா புழுவுக்கு ஒரு பிறப்பிடம் இருக்கு, அதுல நீ வந்தாகணும். மாட்டுக்கு ஒரு பிறப்பிடம் இருக்கு, ஆட்டுக்கு ஒரு பிறப்பிடம், அதுல நீ பிறந்தே ஆகணும். ஆத்மா ஒண்ணுதான், உடல் தான் உனக்கு மாறுது. எறும்புலயும் இதே மனிதனுடைய ஆத்மா தான் இருக்குது. ஒரு விருட்சத்திலையும் நம்மளுடைய ஆத்மா தான் இருக்குது. எல்லாம் மோட்சம் அடையாத ஆத்மா முக்தி. அதான் எங்க அப்பா நான் பாவி வம்சத்து பசுமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினையில் செய்துடுவேன். ஆவிக்கு தான் ஆக்கினை, ஆவி ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை தண்டனை நரகத்துல. உடலுக்கு கிடையாது. உடல் எப்ப அழிஞ்சிரும். உடல் விதிப்படி அனுப்புறாரு. இத்தனை நாள் இத்தனை தேதி இத்தனை நிமிஷத்துல இவன் இறந்தாகணும்னு விதி இருக்கும். கரெக்டா கொண்டு போய் உடமாண்டா. அதுதான் 9 நவக்கிரகம் வச்சிருக்கான். பக்கம் 15 பார்மோடம் 12 வக்கனை கோல் கிரகம் 9 அங்க வச்சிருக்கான் எங்க அப்பன் பரம்பரை. அந்த 9 நவக்கிரக படிதான் மனிதர்கள். இவன் அறியாமையில செய்யறான். அந்த சனாதனத்துல வேற இருப்போம் கிளிப்போன்னு சொல்றவங்களாம் அறியாமை. அவனுக்கே தெரியல அவன் யாரை கும்பிடணும், எப்படி வழிபடணும், யாரை கும்பிட்டா மோட்சம் அவனுங்களுக்கே தெரியலங்க. தெரியாம தெரியுறானுங்க. நீ எவனவனல் அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன், அதாவது இந்த பிரிவிலிருந்து கரையேறாத பாவிகள் அறிய மாட்டார்கள் அரகராங்கிற சொல்ல. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டார்கள். சிவசிவாங்கிற சொல்ல அந்த நீச பாவிகளுக்கு தெரியாது. அவன் வாயில இருந்து நாமும் வராதுங்காரு. அதனால நீ யாரா வேணாலும் இருப்பா, இந்துவாரு எவனா வேணாலும் இரு, எந்த மதத்துக்கால நீ வந்து புரிஞ்சுக்கோ. உனக்கு நீ திட்டும் போது உனக்கு நல்லா இருக்கும், ஆனா தண்டனை அனுபவிக்கும் போது சொல்லனா துயரம். அதனால ஆனா எம்பெருமானுடைய வாசகத்தை கேட்டா என்ன ஆகுமா, அவ்வளவு பலன் இருக்கு. கூறிய வாசகத்தை இந்த கோளையத்தோர்கள் காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும். தேறிய போதத்தோடு தேர்ந்து உணர்ந்தவரை வாழ்வார். கூறிய வாசகத்தை கைவிடார் குருவை காண்பார். எங்க அப்பனுடைய திருவாசகத்தை நீ காதுல கேட்டாலும் உனக்கு எல்லா செலவும் கிடைக்கும். வாசிக்க கேட்டு மயிலிருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்ட மாட்டாங்களா. திருவாசகத்துக்கு அவ்வளவு பலன் இருக்கு. நீ அதை பழிச்சனா எம்பெருமா உன்னை விடுவானா உன்ன முன்னாலே ஒடுக்க வந்த ஒருவனு விட்டது இல்லைங்க. அன்னைக்கு சனாதனத்தை ஒளி பண்ணி ராவணன் வந்தா, இரணிய வந்தா விட்டானா, சூரன் வந்தா விட்டானா. முருகபெருமா சூரனுக்கு புத்தி சொன்னான். தம்பி தமையன் தலங்கள் இல்லாவாதே, பற்ப கிரீடம் பவிசு இல்லாவாதே, அற்பமிந்த வாழ்வு அநியாயம் விட்டு விடு, காரணம் இது இல்லாமல் கவ்வையில்லா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகையில் நன்மை அது கூட நாடு மேல திண்மையோட தேவரை விட்டு விடுனா எங்க முருகபெருமான் சொன்னான். சூரனுக்கு விட்டானா, விடல. அததான் முருகபெருமான் சொன்னா, இறப்பதறியாமல் எரிய மிக கண்டாவி உற்பசிக்க சென்ற விட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் பெரிதெனவே கம்பினான் சூரன் கெட்டனர்கான் அம்மானை. நான் பெரியவன் நினைச்சான், அழிஞ்சு போயிட்டானா. அது மாதிரி இவனுக்கு எல்லாம் அற்ப பதவி கொஞ்சோல வந்தானே சனாதனத்தை வேற அற்பம் கிளிப்போம் ஆடுறானுங்க இவனுக்கு எல்லாம். இது வந்து ஒரு அற்ப பதவிங்க. மகன் உருவானா. அதான் எங்க சொன்னா, சட்டாளை வாழ்வு சகடரிக்க வரையில் கற்றோரை ஆகிடும் கண்டறிவேன் போனி என்பான். முள்ளுமுருகை பூ மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணுவது போல மினுக்கிறார். முள்ளுமுருகை பூ 3 நாள் மினுங்கும், 4 நாள் கருகி விழுந்துரும். அது மாதிரி இந்த இவனுடைய அற்ப பதவி இந்த ஆணவ திருமணம் சீக்கிரத்தை அழிஞ்சு போயிடும். நான் சொல்லல, பரம்பொருள் சொல்றான். அதனால அந்த சனாதனத்தை வேற இருப்போம், அந்த கிளிப்போம், அந்த கூந்தல் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சனாதனம் யாரு? சனாதனனே நிலையானது, நிலையான தர்மம். அதை எப்படி அழிப்ப? நீதான் அழிஞ்சு போவீங்க. சனாதனம் அழிப்புன்னு சொன்னாதான் அழிஞ்சு போயிருக்கான். சனாதனம் ஒரு காலம் அழியாது. பிரபஞ்சம் அழிந்தாலும் சனாதனம், பிரபஞ்சமே சனாதனம். சூரியன் யாரு? சனாதனம். சந்திரன் யாரு? சனாதனம். எல்லாம் அவருதான். எங்க அப்பா பரம்பொருள் சொல்றான், சந்திரனு நானேன் சூரியனு நானேன் ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானேன் என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன் வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் வந்தான். சந்திரன் நான், சூரியன் நான், எல்லாம் நான் தான். மண்ணு என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்ற ஒவ்வொரு மண் துகளையும் பரம்பொருள் இருக்கான். ஆணும் பெண்ணு எல்லாம் உலகம் அவன் தாங்க சொல்றான். ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத ஸ்வரூபமானேன். ஆணு நான் தான், பெண்ணு நான் தான். அவன் இல்லாம ஒண்ணு இல்லைங்க. சனாதனத்தை அழிப்புன்னு சொல்றதுக்குள்ள அவன் தான் இருக்கான். ஈஸ்வர சர்வபுதான சர்வபுதான யந்திரோட மாயாங்கிறான்.
சிவபெருமானை நான் எல்லா ஜீவராசிகள் இதயத்தில் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினை கேட்டவாறு சுழலை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை ஓட்டுறது யாரு? இதயத்தில் அவன் தான். என்ன ஓட்டுறது யாரு? என்ன கொள்றது யாரு? உங்களை கொள்றது அவன் தான். அது சொல்ற காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், கண்டித்து அடக்குவதில் நான் யமனுங்கிறேன். யமனும் அவன் தான். ஏங்க அவன் பிடியிலிருந்து எவனும் தப்ப முடியாது. அதனால சனாதனத்துல ஒண்ணும் கிழிக்க முடியாது. உங்க வேலை வெட்டி தான் போய் பாருங்க. பிள்ளை குட்டியை படிக்க வைக்கிற வேலையை பாருங்க. வேற ஏதாவது தகவல் இருக்கா? வேற சந்தேகம் இருக்கா? அப்பாவை தேடுங்க, மோட்சத்துக்கு வழி தேடுங்க. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வெத்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் புழு கொஞ்சம் நரகத்துல கொண்டு போட்டுருவான். அவனை தேடாதவனை, அவனை பழிச்சவனை விடுவானா? நீங்க அவனை தேடுங்க, அந்த பரம்பொருளை தேடுங்க, மோட்சத்துக்கு வழி தேடுங்க. பிறந்ததே நம்ம மோட்சம் அடைகிறதுக்கு தான். இந்த பிறவிலிருந்து விடுபட்டு இந்த பிறவிங்கிற துன்பத்திலிருந்து விடுபடணும். மரணம் தான் நமக்கு ஒரு இறப்புக்கு அப்புறம் நம்ம அடையக்கூடிய அந்த ஆத்ம விடுதலை தான் உண்மையான விடுதலை. இது ஒண்ணும் கிடையாதுங்க. மண்ணாங்கட்டி மலஞ்சலம் கழிச்சுக்கிட்டு திருட்டு இது வாழ்வாயா? இது என்னத்தை கண்டீங்க? திங்குறீங்க, மலஞ்சலம் கழிச்சு என்னத்தை கண்டவங்க எல்லாம் அற்ப பதவிங்க. ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, எதுவுமே இன்பம் கிடையாது, எல்லாம் துன்பம். புரிஞ்சுக்கோங்க. மோட்சத்துக்கு வழி தேடுங்க, பிள்ளைக்குட்டியை வலிக்க வைக்கிற வழியை பாருங்க. நமசிவாய. திருச்சிட்டம்பலம். வணக்கம். இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமைய இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு சிவாலயம். அதாவது இதில் இருக்க லிங்கம் ரொம்ப பழசு. இந்த இடத்துல வாழ்ந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு லிங்கம் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். அந்த காலத்தில் தவம் செய்த முனிவர் அவர் எழுதிய ஓலைச்சுவடி இருக்குது, வாசி தண்டம் இருக்கிறது. அவர் வழிபட்ட சிவலிங்கத்திற்கு ஒரு சிவன் கோவில் வந்து இந்த இடத்துல அமைக்க இருக்கிறோம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால இந்த வேலை பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போச்சு, அப்படியே கிடப்பில் இருக்குது. இன்னும் இதுக்கு நம்ம இந்த மாதிரி கருங்கற்கள் வந்து நமக்கு நிறைய தேவைப்படுது. ஒரு 4 லோடு கல் தேவைப்படுது. ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் அந்த வேலை நிறுத்திட்டோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் 2 பேருக்காவது பகிருங்கள். உங்களால் முடிந்தால் நீங்கள் சிறிய உதவி ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் மனசார ஏற்றுக்கிறோம் இந்த கோயிலுக்கு. அதை நாங்கள் இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு திருப்பணிக்கு உதவும். முடிஞ்சால் ஒரு ரூபா நீங்கள் தந்தாலும் சந்தோஷம்தான். உதவுங்க பிள்ளைகளே. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சமே நல்லா இருக்கும். வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று பேணும் நீள் காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்புன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள், சிவனடியார்கள், அன்பு பிள்ளைகள், நீங்கள் உங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த திருப்பணிக்கு உதவுங்க. இந்த எம்பெருமான் அப்பன் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் வம்சமே நல்லா இருக்கும். உங்களுடைய கர்மம் தொலையும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்திலேயே உங்களுடைய கர்ம வினைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். உங்களுக்கு இகவாழ்வு சுகப்படும், பரவாழ்வும் சுகப்படும். எம்பெருமான் சொல்லுவான், செல்வம் பெருகும் சீமானார் வந்தவுடன் அல்லல் மிக தீரும் அவரை அறிந்தவர்க்கு. எம்பெருமான் ஈசனை அறிந்த பிள்ளைகளுக்கு அல்லல், அவருடைய இடுக்கண், முன்வினை எதுவாக இருந்தாலும் அவருடைய துன்பம், நோய் நொடிகள், பிறவி வினை, பிறவி பிணி எல்லாம் தீரும். அதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த வீடியோ முடிஞ்சால் ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிருங்கள். கோடி புண்ணியமாக போக மக்களே. நீங்கள் சின்ன உதவி, நீங்கள் 1 ரூபா தந்தாலும் மனசார ஏற்றுக்கிறோம். இந்த திருப்பணிக்கு உதவுங்க. பாருங்கள், அப்படியே நின்று போச்சு அப்பன் சிவபெருமானுடைய ஆலயம் திருப்பணி. இதில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய லிங்கம் ஒரு சித்த மகாபுருஷன் பயன்படுத்தின அந்த லிங்கம் தான் இதில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த கோயிலில் ஆகாய கோபுரம் பார்த்திங்கன்னா சிவலிங்க வடிவில் வரும், செய்ய இருக்கிறோம். நீங்கள் முடிஞ்சால் உதவுங்கள் பிள்ளைகளே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.